Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பீர்க்கங்காய் கடையல். பீர்க்கங்காய் வந்து என்னன்னா நீர்ச்சத்துள்ள காய். அதாவது வெயில் காலத்துக்கு வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், நீர்பூசணி, பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காய்கறிகளுக்கு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் கூட என்னன்னா வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கடையணும். அதாவது மத்து இருந்துச்சுன்னா மத்துல கடையுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா மிக்ஸியில் வந்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுக்கிறப்ப என்னன்னா கொஞ்சம் பிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ அதாவது கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முத்தில் எடுத்தனா என்னென்னா கொஞ்சம் நார் நிறையா இருக்கக்கூடாது. அதாவது கட் பண்ணால் ஈஸியாக இருக்கணும். இது அப்படியே உடைச்சனா உடையணும். அதான் வந்து பிஞ்சு காயின்னு சொல்லுவோம். இதில் வந்து கடையில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்னன்னா 3 பீர்க்கங்காய் எடுத்துக்கிறோம். பெரிய பீர்க்கங்காய் தான் எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த கடையில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். தண்ணி இருக்குது. தண்ணி வந்து அப்படி தொளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டோம். மண் பாத்திரம் வாங்குறப்போ அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, இது எப்போவுமே என்னென்னா சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அதாவது என்னென்னா அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து நல்லா இழுத்துட்டு அப்படியே வந்து அதாவது பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே மண் பாத்திரத்தில் வந்து செய்கிறப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதாவது லோ மீடியம் இந்த 2 ஃப்ளேமையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். இது பொடியாக நறுக்கியிருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாய். இதுக்கு வந்து தக்காளி வந்து ஜாஸ்தியாக போடணும். ஒரு 6 தக்காளி நான் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதே மாதிரி 3 பீர்க்கங்காய் பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் கடையிலுக்கு ஒரு 5 அல்லது 6 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஆட் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுக்கு வந்து நாட்டு தக்காளி அல்லது ஆப்பிள் தக்காளி 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் கடையில் அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மண் பாத்திரத்தில் செய்கிறப்போ டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். காலையில் செஞ்சால் கூட ஈவினிங் வரைக்கும் இந்த பாத்திரத்துலேயே வெளியிலேயே வச்சாலும் கெட்டு போகாது. தக்காளி வதங்கியிருக்கு. அதாவது அரைவாசி வெந்தாலே போதும். இப்போ நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இப்போ காய்க்கு சேர்ந்து ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ என்னென்னா லைட்டாக மத்து வச்சுட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இதே முத்துனதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா கீழே உட்காந்து 2 காலில் அதாவது துணி வச்சுட்டு நம்ம கடையணும். இது வந்து என்னென்னா இந்த மாதிரி கடைஞ்சாலே போதும். அதே மாதிரி இந்த மண் பாத்திரத்தில் என்னென்னா கல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. அதனால் கடையிற சட்டி தான், கீரை கடையிற சட்டியில் தான் நம்ம செஞ்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து மசிஞ்சிடும். இந்த மாதிரி மற்ற வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கொஞ்சம் அழுத்தி அப்படியே வந்து கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து மசிஞ்சிரும். அவ்வளோதான். பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயாச்சு. இப்போது ரெடி ஆயாச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப கொஞ்சம் லைட்டாக நரன்னு இருக்கணும். இப்போ கடைஞ்சிட்டோம். பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணாலுமே என்னென்னா அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற சூட்டுக்கு இதே மாதிரி கொதிச்சிட்ருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் கடையில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. அதாவது என்னன்னா கோபி, ஈரோடு, கோவை இதிலெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் கடையல் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம். தக்காளி பஜ்ஜின்னா தக்காளி பஜ்ஜி கிடையாது.
தக்காளி வந்து நல்லா நம்ம கடையிறது தான் வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அது வந்து இட்லி தோசை பணியாரத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.